வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால் நிச்சயம் நல்ல நாளாக மாறட்டுங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும்னா ஓ முருகா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ராசி சக்கரத்தில் 10ஆவதாக அமைந்த மகர ராசி நண்பர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றம் நல்லதாக இருக்குமா, இல்லை ஏதாவது எச்சரிக்கையாக அமையணுமான்னு தெரிஞ்சுக்கணுமா? தற்போது நடக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பு பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி நட்சத்திரத்தில் இருப்பவங்களுக்கோ எப்படிப்பட்ட பலன் காத்திருக்குன்னு இந்த வீடியோ பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கந்திஷ்டி போன்ற பிரச்சனைகள் அதிகம் இருந்துச்சுன்னா கருங்காலி மாலையை வாங்கி பயன்படுத்துங்க. கருங்காலி மாலை, மோதிரம், பிரேஸ்லெட்னு எது வாங்க விரும்பினாலும் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிக்கலாங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். ராசி சக்கரத்தில் பார்த்தீங்கன்னா 10ஆவதாக அமைந்த ராசிக்காரர்கள் சனி பகவானை அதிபதியாக கொண்ட மகர ராசி நண்பர்கள் நீங்கள் தாங்க. பொறுமை, கடமை உணர்வு மிக்கவங்க, விடாமுயற்சிற்கு பெயர் பெற்றவங்கன்னா நீங்கள் தான். உங்களுக்கு கடுமையான உழைப்பாளிகள்னே சொல்லலாம். நடைமுறைக்கு சாத்தியமான திட்டங்களை வகுத்து ஆழ்ந்த சிந்தனையோடு எதையும் அணுகுவீங்க. தலைமை பண்பு, நிர்வாகத்திறமை எப்போதுமே உங்களுக்கு அதிகம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதில் சற்று தயக்கம் காட்டக்கூடிய நபராக இருக்கீங்க. மேலும் மகர ராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா தற்போது நடக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ராசியில் ரணருண ரோகஸ்தானத்தில், தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய், புதன், சனி, சுகஸ்தானத்தில் சூரியன், சுக்ரன், ரணருண ரோகஸ்தானத்தில் குரு, அஷ்டம ஸ்தானத்தில் கேதுன்னு கிரகநிலையுடைய அமைப்பிற்கு. இந்த கிரகநிலை அமைப்பால் பார்த்தீங்கன்னா எதிலும் போராட்ட குணத்தோடு அணுகக்கூடிய, வெற்றியை பரிசாக வெல்லக்கூடிய மகர ராசி நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். கடுமையான உழைப்பின் மூலம் அனைத்து காரியமும் நீ வெற்றி வாகை சொல்லுவீங்க. உங்கள் மனசாட்சிக்கு விரோதமான காரியங்களை எப்போதும் செய்ய மாட்டீங்க. உங்கள் வாழ்க்கை வசதிகளை இனி உயரும். சிலர் வசதியான வீடுகளுக்கு மாறுவீங்க. திருமணம் தடைப்பட்டவங்களுக்கு திருமணம் நடந்து முடியும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. நண்பர்கள், கூட்டாளிகளுடன் ஏற்பட்ட பகை நீங்குங்க. நடக்காமல் தள்ளி போயிருந்த விஷயங்கள் இனி சிறப்பாக நடந்தேறும். போட்டிகளை தைரியமாக எதிர்கொள்வீங்க. புதிய வருமானமும் தரக்கூடிய தொழிலை ஈடுபடுவீங்க. புதிய வீடு கட்ட அஸ்திவாரம் போடலாம். வருமானம் குறைவாக இருந்த தொழில்களில் ஈடுபடுவதை தவிர்த்துடுங்க. குடும்பத்தில் இனி மகிழ்ச்சி நிறையும். உற்றார் உறவினர்களுடைய ஆதரவை பெறுவீங்க. வம்பு வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு இந்த நேரத்தில் கிடைக்க போகுது. சமுதாயத்தில் உயர்ந்தவர்களுடைய நட்பால் உங்கள் மதிப்பும் மரியாதையினை உயரும். உங்களுக்கு நன்மைகள் இனி அதிகரிக்குங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா புதிய நண்பர்களும் கிடைப்பாங்க. உங்கள் எண்ணங்கள் அனைத்தும் தடைகள் இல்லாமல் சுலபமாக நடந்து முடியும். இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டகரமான திருப்புமுனை உண்டாக்கி புதிய பாதையில் நீங்கள் பயணிக்க தொடங்குவீங்க. புதிய ஆடை அணிகலன்களை வாங்குவீங்க. பொன், வெள்ளி போன்ற விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. சொகுசு வாகனங்களில் பயணங்கள் மேற்கொள்வீங்க. பல வழிகளில் வருமானம் கிடைச்சி உங்கள் வாழ்க்கை தரம் இனி உயரப்போகுது. உங்கள் தன்னம்பிக்கை இதனால் அதிகரிக்கும். எவரையும் சாராமல் தனித்து காரியங்களை செய்து சாதனை புரிவீங்க. யோகா, பிராணாயாமம் போன்றவற்றை செய்து மன நிம்மதியை பெற்றுக்கோங்க. விரும்பிய இடமாற்றம் உண்டு. களவு போயிருந்த பொருட்கள் மீண்டும் உங்கள் கைக்கு வந்து சேரும். காரியங்களில் பிடிப்பு உண்டாகும். பொதுவாக நடந்து கொண்டிருந்த காரியங்கள் இனி பார்த்தீங்கன்னா வேகம் பிடிக்கும். தனித்து உங்கள் எண்ணப்படி செயல்படுத்துவீங்க. உங்கள் செயலில் இனி சுறுசுறுப்பு அதிகரிக்கும். மற்றபடி ரகசியங்களை எவரிடமோ இந்த நேரத்தில் பகிர்ந்துக்க வேண்டாம். அதே போல் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா நெருக்கடி கொடுத்து வந்த மேலதிகாரிகள் இடம் மாறி செல்வாங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. சிலருக்கு புதிய உயர்வோடு இடமாற்றமும் கிடைக்கும். அலுவலகத்தில் கடன் பெறுவீங்க. புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பிற்கே புதிய அனுபவங்களை இனி கற்றுக்கொள்ளலாம். அதே போல் வியாபாரிகள் பொறுத்தவரை கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் எந்த குறைவும் ஏற்படாது. கூட்டாளிகளுடன் சேர்ந்து புதிய முயற்சிகளை செயல்படுத்திடுவீங்க. தேவைக்கேற்ற சரக்குகளை வாங்கி விற்பனையும் செய்வீங்க. சந்தையில் இனி போட்டிகளை சாதுரியமாக சமாளிக்கக்கூடிய திறன் அதிகரிக்கும். அதே போல் நல்ல விளைச்சலை காண்பீங்க. பூமியால் லாபம் உண்டு. புதிய பார்த்தீங்கன்னா குத்தகைகளை நாடி செல்வீங்க.
குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளை நடத்தி மகிழ்வீங்க. வங்கி கடன்கள் மானியத்தோடு கிடைக்கும். ஆனால் கால்நடைகளுக்கு கூடுதலாக செலவு செய்ய நேரிடும். புழு பூச்சிகளால் பாதிப்பு ஏற்படாது. அதே போல் அரசியல்வாதிகளுக்கு இந்த நேரத்தில் அனைவரையும் அனுசரித்து நடந்துக்கோங்க. கட்சி மேலிடத்தின் கனிவான பார்வை உங்கள் மீது விழுந்து உங்கள் கோரிக்கையை அனைத்து இனி நிறைவேற்றும். அரசு அதிகாரிகள் உங்கள் சொல் கேட்டு நடப்பாங்க. கட்சியில் உங்கள் செல்வாக்கு உயரும். உங்களின் மறைமுக எதிரிகள் இனம் கண்டு ஒதுங்கிடுவாங்க. அதே போல் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நம்மை தரக்கூடிய திருப்பங்கள் உண்டு. பணவரவும் திருப்திகரமாக இருக்குது. சக கலைஞர்களுடைய நட்பு உண்டு. அவங்களால புதிய வாய்ப்புகள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். ரசிகர் மன்றங்களுக்கு செலவு செய்து மகிழ்வீங்க. மற்றபடி சுறுசுறுப்போடு காரியங்களில் ஈடுபடுவீங்க. அதே போல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா கணவரிடம் பாசத்தோடு பழகுவீங்க. இல்லத்தில் இதனால் மகிழ்ச்சி நிறையும். ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீங்க. வீண் யோசனைகள் வேண்டாம். அதே போல் மாணவ மணிகளுக்கு இந்த நேரத்தில் படிப்பில் மட்டுமே கவனம் செலுத்தணும். இதனால் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்குங்க. நண்பர்களிடம் விட்டு கொடுத்து பழகுவதும் நல்லது. அதே போல் நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதங்களில் உள்ளவங்களுக்கு கலைத்துறையினருக்கும் மறுபெயர் கீர்த்தியும் வந்து சேரும். பொருளாதார வசதிகளும் பெருகிட வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. அதே போல் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு தடைப்பட்டிருந்த அனைத்து காரியங்களும் அடுத்தடுத்து நல்லபடியாக நடத்த முடியும். வேலை உள்ளத்துடன் உழவும் உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் அனைத்து விலகி நன்மை உண்டாகும். அதே போல் அவிட்டம் 3, 2 பாதங்களில் உள்ளவங்களுக்கே சுற்றி இருக்கக்கூடிய சோம்பேறிகளிடமிருந்து உங்களை நீங்கள் விலக்கிக் கொள்வது நல்லது. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். எதிரிகளின் தொல்லைகள் இதனால் குறையும். தொடர்ந்து நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சனிதோறும் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று பைரவரை வணங்கி வரவும் முடிந்தால் மிளகு விளக்கு ஏற்றி வழிபடுங்க. சிறப்பான பலன் உண்டுங்க. நீங்கள் தினசரி சொல்ல வேண்டிய மந்திரம் பார்த்தீங்கன்னா கால பைரவாஷ்டகம் பாராயணம் செய்வது. அதே போல் சனிக்கிழமை நாளில் பார்த்தீங்கன்னா பெருமாள் கோவிலுக்கு சென்று தாயாருக்கு மல்லிகை பூவை அர்ப்பணித்து 3 முறை வலம் வரவோ உங்களுக்கு பொன்னான காலம் கணிந்து வரும். அதிர்ஷ்ட கிழமையாக வளர்பிறையில் திங்கள் வியாழன் வெள்ளி, தேய்பிரையில் பார்த்தீங்கன்னா திங்கள் வியாழன் வெள்ளின்னு அமைந்திருக்கு. மேலும் இந்த மகர ராசி நண்பர்களுக்கு மற்றும் லக்னத்தை சார்ந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னு தான் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். மேலும் சனி பார்த்தீங்கன்னா வெற்றி ஸ்தானத்தில் 4, 11ஆம் அதிபதி செவ்வையோடு சேர்க்கை பெற்றிருப்பதால் தொழில் உத்தியோகத்தில் இடப்பெயர்ச்சியை தருவார். பாக பிரிவினை தொடர்பான பேச்சு வார்த்தைகள் நடக்கும். முக்கியமான ஆவணங்களை கை மறதியாக வைத்துட்டு தேடுவீங்க. சிலரின் வெளிநாட்டு வேலை முயற்சி பலித்தமாகும். அதிர்ஷ்டம் அதிபதி சூரியன் 4ஆம் இடத்துல சஞ்சரிப்பதால் சொத்துக்கள் தொடர்பான செயல்கள் எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டும். தாயின் ஆரோக்கியத்திற்கு வைத்தியம் செய்ய வேண்டிய நேரம் இது. போட்டி, கை பகை, கடன் தொல்லை, வேலை தொழில் பாதிப்பு குறையும். உங்களை துரத்திய அசிங்கமோ அவமானமோ அதிர்ஷ்ட குறைபாடு இனி இருக்காது. உத்தியோகத்தில் பணி நிரந்தரமாக பெண்வெளி பிரச்சனைகளாகலோ சிலர் பூர்வீகத்தை விட்டு பிழைப்பதற்காக வெளியில் செல்லக்கூடிய நிலையும் உருவாகும். பங்குச்சந்தை ஆதாயம் மன மகிழ்விக்கோ உடல் அசதி கை கால் வலி அதிகமாக உண்டாகலாம். முறையான உணவு கட்டுப்பாடோ உடற்பயிற்சி யோகாவோடு தகுந்த மருந்துக்களை தகுந்த ஆலோசனையோடு எடுத்துக்கொள்வது உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும். குடும்ப உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையினை அதிகரிக்கும். அது வாழ்க்கை துணையாகவோ குழந்தையாகவோ உங்களுக்கு இருக்கலாம். 2, 8 ராகு கேது நிற்பதால் சிலருக்கு திருமண தடை நீடிக்கும். இல்லைனா திருமண முயற்சியில் நேரம் காலம் பணம் போன்ற விரயங்கள் உண்டாகலாம். சனி பகவானின் கடும் பகைவரான ராகு தசை நடப்பவங்களுக்கு ஜென்ம சனி முடியும் வரை திருமண வாய்ப்பு குறைவுங்க. அதே போல் தந்தை வழி முன்னோர்களின் நல்லாசைகள் கிடைக்கும். தாய் வழி சொத்து தொடர்பான விஷயத்தில் தாயின் ஆதரவும் சகோதர சகோதரிகளுக்கே கிடைக்குங்க. ஆனால் மூத்த சகோதரர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். தாய் வழி உறவுகளால் சில ஆதாயங்களும் செல்வாக்கும் உண்டு. இழந்த அனைத்து விதமான இன்பங்களையும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்குங்க. பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பார்வை பதிவதால் வட்டிக்கு வட்டி கட்ட முடியாத மீள முடியாத கடன் தொல்லையில் இருந்து மீள முடியும். நிலுவையில் இருக்கக்கூடிய வராக்கடன்கள் வசூலாகும். வரவேண்டிய சம்பள பாக்கிகள் கிடைக்கும். சொந்த வீடு இல்லாதவங்களுக்கு வீடு அமையும். சிலர் பழைய வீட்டை சீர்திருத்திக்கலாம். வெகு சிலருக்கு பார்த்தீங்கன்னா
அடமானத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் மீட்டு வரக்கூடிய யோகம் உண்டு. விற்க முடியாமல் கிடந்த சொத்துக்கள் விற்று பணமாக்கிடுவீங்க. இல்லைன்னா வேறு புதிய சொத்துக்கள் உங்கள் கைக்கு கிடைக்கும். சிலருக்கு சொத்து வாங்க தாயின் ஆதரவு உண்டு. சிலர் கடன்பட்டு வயல், தோட்டம், வீடு, வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு. வரவிற்கு இணையான செலவும் இருக்க தான் செய்யும். விரயத்தை சுபச்செலவாக மாற்றுவது உங்களுடைய புத்திசாலித்தனமாக அமையும். மேலும் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் குடும்பத்தில் உள்ள உங்களின் பேச்சு எடுபடும். உங்கள் கௌரவமும் அந்தஸ்தும் உயரும். உங்கள் கணவர் நீங்கள் மனதில் நினைத்ததை உடனே நடத்திடுவார். மாமியார் மாமனாரிடம் பாராட்டு கிடைக்கும். புகுந்த வீட்டில் மதிக்கப்படுவீங்க. பணிபுரியும் இடத்துல இருந்து வந்த சிக்கல்கள் தீரும். பணவரவு சரளமாக இருக்கும். சொந்த வீடு கனவு இனி நிறைவேறுங்க. இந்த பதிவில் நாம் பார்த்திங்கன்னா மகர ராசி நண்பர்களுக்கு கிரகநிலை ரீதியாக எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். மேலும் நீங்கள் மகர ராசி நண்பராக இருந்தீங்கன்னா ஓ முருகா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயம் உங்கள் வேண்டுதல் ஒரு வாரத்துக்குள்ள முருகனின் அருளால் நிறைவேறுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.